இன்வெஸ்டடாக அவ்வளோ எமோஷனலாக எழுதுறாங்க எவ்ரிபடி. அண்ட் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் பிகம் தேர் ஃபில்ம். ஐ திங்க் இந்த ஆல் திஸ் எக்ஸ்போஜர், இப்போ நான் இங்கே படித்தேன், அதனால் எனக்கு தமிழ் மை தேர்ட் லாங்குவேஜ், ஹிந்தி இஸ் மை செகண்ட் லாங்குவேஜ், தெலுங்கு ஐ நெவர் இமேஜின் டூயிங். Welcome to the show, brothers. Thank you. Yeah. Shall we start? So congrats on the stupendous success of the film. ஸோ நம்ம படம் லைக் ப்ரெஸ் மீட்லாம் பார்க்குறப்போ ஏகப்பட்ட தடங்கள் இருந்தது. லைக் மைக் சரியில்லை, அது சரியில்லை, ஒரு 5 years டிலே. அது வேற டிலே. யா, ஜென்ரலாக சொல்லுவாங்க இந்த மாதிரி டிலே ஆனால் படம் ஓடாது, இந்த மாதிரி மைக் சரியில்லைனா படம் ஓடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்ஸ்லாம் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து படம் ஜெயிச்சிருச்சு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த 5 years டிலே ப்ளஸ் திஸ் திங்? சீசன் 2 ஓட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நீங்க தான். அப்படியே யா, thank you. குட் டு ஸ்டார்ட் வித் தட். யா, 5 yearsங்கிறது மறந்து போச்சு. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேர்ட் ஆஃப் மவுத்னு ஒரு விஷயம் மறந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல, எல்லாம் 3 நாள் தாங்க எப்போலாம் எங்கெங்க வேர்ட் ஆஃப் மவுத், அது மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ட் ப்ரெஸ் மீடியா அண்ட் இந்த மாதிரி ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுடைய அந்த ரிவ்யூஸ் இருக்குல்ல, உண்மையாகவே நாங்கள் செக் பண்ணோம். ஃப்ரைடேக்கும் அதுக்கு அடுத்தது வர புக்கிங்ஸ்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு படத்தை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது எவ்வளோ மறுபடியும் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத உணர்ந்தோம். அது மோர் தென் ஹாப்பிங்கிறதோட தேங்க்ஸ்ஃபுல் நான் சொன்னேன். ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே தோ ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணாலும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணாலும் அது ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதை விடவே நிறைய சின்ன படங்கள் நல்லாவே ரிலீஸ் ஆயிருந்தது. ஏன்டா இப்படி நமக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை தாண்டி எல்லாரும் அவங்க படமாக கையில் எடுத்து கொண்டாடினது வந்து அது பிக் தேங்க்ஸ் டு கைஸ். ஐ மீன் அப்படி அது இப்போ நீங்களாக இருந்தாலும் ஈவன் தி ஆடியன்ஸாக இருந்தாலும் எவ்ரிபடி அவங்களோட படமாக பார்த்து அப்படி ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்படி ஸோ ஐ எம் ஒன்லி மோஸ்ட்லி ரீட்வீட்டிங். ஏன்னா நானாக ஒன்றும் எழுத வேண்டியதே இல்லை. ஐ மீன் ஐம் ஜஸ்ட் அவ்வளோ யூனோ இன்வெஸ்டடாக அவ்வளோ எமோஷனலாக எழுதுறாங்க எவ்ரிபடி. அண்ட் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் பிகம் தேர் ஃபில்ம். எந்த அளவுக்கு நாங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. அது வேற சில ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் கதையை சொல்றதுக்கு ஃபேமஸ் தே ஆர். அவங்களே வந்து இல்ல நீங்க போய் பாருங்க அப்படின்னு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது கூட எங்களுக்கு பயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டே இந்த சஸ்பென்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் நோ they come for second viewing வருவாங்களா அந்த பயல இருந்தது. இன்டாக்ட். பட் துல்கர், நீங்கள் வந்து அவர் ஸ்டோரி சொல்கிறப்போ இந்த 5 years ஒரு 3 yearsக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 2 yearsக்கு அப்புறம் தான் இந்த படம் பண்ண போகிறதா டிசைட் பண்ணிட்டீங்க? இல்லை, அதை ஆக்சுவலி டிசைட் பண்ணல. எனக்கு என்னன்னா ஐ மீன் ஐ டோல்ட் மை செட் தேசிங் எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஐ ஹேவ் 2-3 films டு ஃபினிஷ். அதுக்கப்புறம் தான் இது ஆரம்பிக்க முடியும். ஆனாலும் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இப்போது நம்ம ஒரு we have first time director with me, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஆனால் கூட ஒரு சீனியர் டைரக்டர் நம்மக்கிட்ட வந்து எனக்கு இப்போ பண்ணணும், எனக்கு இந்த டேட்ஸ் தேவைன்னு சொல்லும்போது இஃப் ஐ சே சார் ஐ ஹேவ் another commitment, அது யார் கூடன்னு கேட்பாங்க. அதில் கூட சம்டைம்ஸ் ஐ ஹேவ் டு மேக் them wait. But this is how the nature is. We can't play around. அதிலே 2 years went. But எனக்கு I think from the time I heard the narration, I was very excited about it. Because I'm like, எனக்கு I want to see how it is, how he's going to make it, how he's because such a tight script. It's so like it's watertight. அதில் எனக்கு அந்த பயம் இல்லை. So you know, even if we achieve some level, இதில் ஒரு some justice you can do to the script, it'll be a good film. ஆனால் கூட I don't think we didn't expect like this. And in the delays வந்தப்போலாம் we've all lost hope. அடிக்கடி once in a while we'll message Desingh, at least I'm busy with shoots, I'm okay, I'm in other films, I'm constantly working. Or but I'll message him every Desingh, என்ன நடக்குது, any news, எப்போ வரப்போகுது, any idea. I remember like in between அவங்க டிசம்பர் இந்த மாதிரி suddenly one date கொடுத்தாங்க. அப்போ கூட I said no please promote it and then we'll do it correctly. I don't know, I guess something, every film has its own destiny, the timing இருக்கலாம். But finally I think we were also ready for the film to come out. நான் எந்த ஐடியாவில் இருந்தேன்னா, தியேட்டர்ல பெருசா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, பின்னாடி ஓடிடியில் பார்த்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லுவா. உண்மையாகவே நான் அந்த லெவலில் எனக்கு எப்பவுமே இருக்கிற பயம் அதான். The film is not, even as a producer, என் பயம், my fear is it has to be watched in the cinemas. If நீங்கள் லேட்டாக ஓடிடியில் பார்த்துட்டு சார் இந்த படம் தியேட்டரில் ஓடிக்கணும் சார், தியேட்டரில் பார்த்துருக்கணும் சார்னு சொன்னால் நமக்கு அது லைக் ஹார்ட் பிரேக்கிங். End of the day, whatever OTT is doing now or online media or social media is doing now, what the origins of cinema is to experience in the theaters. That experience. Right. And actually after a long time நம்ம அந்த screen like even I got it because I don't usually watch my films on screen in the theater, but when I watched that day, it was a very emotional experience. In 8 years, I think my first movie, second show I watched in the theater, I had a bad experience. Somebody was very rude. And then after I said, I'm not going to theater. It was my first film, so they also didn't know who I was. So Summa, I was sitting there and something they said, I felt very upset. அதுக்கப்புறம் I'm not going to theater. So the first time I watched, I was like, oh my god, எல்லாத்துக்குமே they react பண்றாங்க. So I don't know, it's just, I guess something just have to work out like that.
பிரதர், அது இப்போ ஆன்லைன் ஃப்ராட்லண்ட் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படத்தில் வச்சுருக்கீங்க. இப்போ இருந்தால் கூட அது ரிலவெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆல்தோ நீங்கள் 3-4 இயர்ஸ் முன்னாடி யோசிச்சிருந்தா கூட அந்த ஐடியா வந்து யோசிக்கிறப்போ நீங்கள் வந்து அது உண்மையாக நடந்த ஸ்டோரியா இல்லை லைக் நீங்கள் இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே, இன்க்ளூடிங் வந்து நான் பெருசாக ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து எழுந்து போய் ஏடிஎம்ல ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுவுமே உண்மையாக நடந்த ஒரு விஷயம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா 2 விஷயம் எனக்கு இதில் ரொம்ப இதுன்னா, நான் இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரும், நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு பெரிய போஸ்டே போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இதெல்லாம் இங்கே நடந்தது, அதுவே நடக்கல, அது எல்லாமே அக்செப்ட் பண்ணி பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இருக்க எல்லாமே உண்மையாகவே நடந்தது, எதுவுமே இது கிடையாது. இன்க்ளூடிங் இன்ஃபேக்ட் காரை ஆக்ட் பண்ணி ஒருத்தவங்க மர்டரே பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் எடுத்து ரைஸ் பண்ணி கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தவங்க மர்டரே பண்ணியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட்ல தான் நான் எடுத்தேன். ஓகே. அண்ட் இப்போ டிக்யூ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்அபேஷட் கான்பாய்ன்னு சொல்லலாம். லைக் உங்களுக்கு எந்த ஒரு பேக் ஸ்டோரி, ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு நல்லவராக இருந்தார், அப்புறமா அப்படியே அந்த மாதிரி எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லாமல் ஃபுல் ஆன் உங்கள் 25th மைல்ஸ்டோன் ஃபிலிம் போது ஓகே லெட் அஸ் பி மாரலி ரைட், நம்ம ஃபேன் பேஸ்க்கு நம்ம கரெக்டான மெசேஜ் கொடுப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெலிபரேஷன் இருந்துச்சு உங்கள் டீம்? இல்லை ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆல் இது 25th ஃபிலிம் ஐ திங்க் ஆஃப்டர் ஷூட்டிங் ஆர் சம்திங் தான் we all realized. Okay. So and I don't, in Kerala we don't do this milestone so much. அந்த மாதிரி there's no it's not a அந்த மாதிரி ஒரு habit இல்லை. So I don't give it any extra importance. But again you know the script is great, it's special, and it's nicer if you're a little grey. Okay. Like when I did Mahanati, I realized that when you play grey it's more real, it's more believable. So I like that he's not, we don't justify Sid for doing what he does and all that. So that I had no thinking like that. One more thing and the previous question I want to say, from the time I said yes to the film to the time we got to shoot, he made sure the cons were updated. Oh, right. So our first con was not what came in the film, it was something else. So by the time we got to the shoot, I said, Desingh, what are we going to do? Ipo konjam delay irukilla now, what if it's old? He said, I changed it. I said, oh, what are we doing now? So it's very current. So script I think we would have reshot the con or something else. Yeah. So he's very up to date. Very current. நான் ரொம்ப பயந்ததே அதுதான். இந்த டிலேல வந்து வேற ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் டிலே இருக்குல்ல ஒரு 1 year. அதுல தான் ஏதாவது ஒரு விஷயம் வெளில வந்துட்டா கூட somebody else வேற ஏதாவது டைரக்டர் சம்திங் வேற படத்துல வந்தா அந்த பை காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஐ திங்க் அது ஒரே ஒரு இந்த டாலர் கன்வர்ஷன் மேட்டர் மட்டும் தான் கொஞ்சம் நீங்க மாத்த வேண்டியதா இருந்தது. பண்ணும்போது 66 கோடி 71 கோடி மாத்திட்டோம். அண்ட் நீங்கள் வந்து பயங்கர தலைவர் ஃபேன், சூப்பர் ஸ்டார் ஃபேன். அது படம் ஃபுல்லாக அந்த ரெஃபரன்சஸ் இருக்குது. அண்ட் அதில் பர்டிகுலராக அந்த நீங்கள் சொன்னீங்க பிளாட்ஃபார்ம் சீன், அது வந்து லைக் சிவாஜி அந்த மாதிரி ஒரு லோலேருந்து மறுபடியும் ஒரு ஹை வரணும், அதுக்காக தானா? ஃபுல்லாக எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கும்போது டக்குன்னு அங்கே வந்து ஒரு அது ரஜினி சாரோட ஃபார்முலா, அதுக்கு தானா? ரைட். அண்ட் படத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஹீரோ டாய்ஸ் இருக்கும், அதில் கபாலி டாய் மட்டும் நிற்கும். ஸோ ரஜினி சார் ஒரு பெரிய தாக்கம் ஐ திங்க் நீங்கள் டைட்டில்ஸ்ல கூட கொடுத்துருக்கீங்க. ஸோ லைக் இட்ஸ் பீன் a big influence on you, like ஒரு ஃபேனா லைக் ஒரு வியூவரா தான். நான் சினிமாங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நமக்கு சின்ன வயசுல வந்து நம்ம விளையாட ஆசைப்பட்டிருப்போம், இல்லை வேற எதுலையாவது நமக்கு போயிருக்கோம். எனக்கு வந்து சினிமா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி, இது ஒரு மேஜிக் இருக்கே அப்படின்னு அந்த மேக்னெட்டா என்ன சினிமாவை நோக்கி ஈர்த்தது அவர் தான். அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த என்னுடைய லைஃப்ல எனக்கு கிடைச்ச எல்லா அட்வைஸுமே அவர் கொடுத்தது தான். சின்சியராக இருக்கணும், படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுற படத்துக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா அட்வைஸுமே அவர்கிட்ட இருந்து வந்தது தான். எனக்கு தமிழ் படம் பிடிக்குங்க, ரஜினி படம் பிடிக்கும். இந்த இடத்துல கை தட்டணும், இந்த இடத்துல எமோட் பண்ணணும், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இப்போ இந்த படத்துல இத்தனை பேர் இத்தனை இடத்துல கை தட்டுறாங்க அப்படின்னா அது அவர் படங்கள் பார்த்த தாக்கம் தான். கை தட்டிகிட்டே இருக்கணும், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். But all these details, I mean, எனக்கு ஆக்சுவலி நம்ம ஷூட் பண்ணும்போது ஈவன் இந்த ஆர்ட்லாம் பார்க்கும்போது I saw the ரஜினி சார் டாய் and all that. I was like, will they note? எனக்கு தெரியாது, I don't know if the audience will notice it, catch it. It's just a one quick passing shot. I thought, okay, it's like an ambience we're setting. But I'm sitting at the theater, அதுக்கு அவங்க கை தட்டுறாங்க. So somewhere he knows the pulse. And also it's very personal to him. So the small dedication, small homages he's giving to Superstar, because it's so personal, he's doing for himself, not so I don't see it like it's a marketing plan. Okay. Apprilla. So I think that sincerity is there, that's why it's connecting so much. In fact அது forced இல்ல, like அந்த மாதிரி ஆர்கானிக்கா இருந்தது. forced tribute-ஆவே இல்ல, எல்லாமே ரொம்ப சூப்பர். It's just there and something naturally came out. இப்போ நம்ம அந்த ட்ரக்ல வந்து நிக்கும்போது ஆக்சுவலா அங்க தர்பார் போஸ்டர் இருக்கு. Very set it up. So I said Desingh, this is God's grace. தலைவர் blessed you அந்த மாதிரி. அண்ட் சார் இந்த படத்துல வந்து ஆல்மோஸ்ட் 2-3 சீன்லாம் வந்து ரக்ஷனுக்கு வந்து நீங்க காலர் டியூன் மாதிரி ப்ளே பண்ணிட்டு then you perform. ஆக்சுவலா மத்த இதே வந்து இன்னொரு படமா இருந்ததுன்னா ஹீரோ வந்து காமெடி, ஐ மீன் செகண்ட் அவரை வந்து வச்சு
நீங்க இந்த சாங் ப்ளே பண்ணு நான் நடக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் நம்ம காமெடி ஃபிலிம்ஸ்ல ரொமான்டிக் காமெடி நிறைய பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் நீங்க வந்து அது லைக் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிற கேரக்டர் தான் நம்ம பண்ண சொல்லலாம். I can't think. I mean, எனக்கு like for me this decision I make before I say yes to the film. What is my role overall? What is the script doing? Do I have something to perform? Will you remember me in this film? That's all my thinking goes. I can't do this in scene edit. And Okay. I don't get it. Yeah. And we gel so nicely, and I know these are good people. Nobody is trying to harm me or harm each other. Rakshan's a genuinely good boy. Like, Desingh is a dedicated filmmaker, who's ambitious, he wants to do something with so much passion. That's the sense of security you have. No? You know you're in a good team. Nobody is trying to harm anybody. Right. So I don't see it. I thought the scene was so much fun because in more than me asking him to do that, I loved reacting to it. Yeah. So it's just 2 weeks and I'm like, 2 weeks, Manchi, 2 weeks. So I really enjoyed that. Or like, okay, Manchi, I'll play it and I'm waiting to see what he's going to do because I don't know. Right. So for me as an actor, I'm still enjoying it. I don't see it as this dynamic shift. இன்ஃபேக்ட் நீங்க மச்சின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்கானிக்கா நான் பயந்தேங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ மச்சான் சொல்றேன் நிறைய வருதுக்கு நான் பயந்தேன். ஐயோ என்ன படம் ஃபுல்லா நிறைய மச்சி மச்சான்ட்டு யாரோ வந்து யூடியூப்ல வந்து அப்ப வந்து பிக் பாஸ்ல வந்து அது கொஞ்சம் அவஷனான வேர்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போன சீசன்ல இருக்கும்போது மச்சியோ மச்சானோ ஏதோ ஒரு வேர்டு வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதுவும் மீராங்கிற அந்த ஹீரோயின் கேரக்டரும் பிடிக்கல. அதனால யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வரும்போது கீழே ஃபுல்லா அந்த கமெண்ட்ஸ் தான் இருந்தது. ரைட் ஆஃப் மச்சான் அப்படி சம்திங் ஏதோ நடந்துருக்கு பிக் பாஸ். நான் சரியா ஃபாலோ பண்ணல. அதனால நான் பயந்தேன் மச்சி மச்சான். ஆனா இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியில அது படம் ஃபுல்லா பேசிட்டே இருக்கும் மச்சி மச்சான் அப்படின்னா அது நல்லா செட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவர் மிஸ் பண்ணுவாங்க ஸ்கிரீன்ல ரக்ஷனை. உண்மையாவே டெல்லியில ஒரு ரிக்ஷால இருந்து இறங்கி அந்த சீன்ல ஏன் ரக்ஷன் இல்ல ரக்ஷன் வரணும் என் கூட அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணாரு, ஐயோ வேற வழி இல்லையே எப்படி அக்காமடை பண்ணு தெரியாம நாங்க ரக்ஷன் ஓட்டிட்டு வரட்டும் நீங்க அதுல இருந்து இறங்கி வாங்கன்னு சொல்லி நோ சொல்லிட்டாரு. ஏன் கூட அவன் நடந்து வர மாதிரினா ஓகே ரிக்ஷாலாம் ஓட்ட வேண்டாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த கிவ் அண்ட் டேக் சீன்ஸ்ல இன்னொரு மெமரபிள் சீன் பாத்தீங்கன்னா தளபதி அந்த மியூசிக் ப்ளே பண்ணி நீங்க ரியாக்ட் பண்றது. ஸோ ஆப்வியஸ்லி தளபதி ஒரு லெஜெண்டரி ஃபிலிம். ஸோ உங்களுக்கு அந்த தளபதி ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கிட்டா. ஸோ அந்த மெமரிஸ் லைக் வந்துச்சா ஸ்கிரீன்ல இந்த சீன் வரும்போது? I did think so because this reference has come now many times for me. நான் இப்போ ஒரு அவார்ட் ஷோக்கு போனா கூட they'll play it or they'll mention it. The first few times it was a bit because I'm just எனக்கு என்ன பயம்னா such a classic அது தொட்டு I shouldn't tarnish it. அந்த ரெஸ்பெக்ட் இல்லாம இருக்க கூடாது. But this was more on Rakshan, so I was even last enna deva he said enna deva adu barely da I mean register enake I don't think during take I don't think I was thinking about it because we were going on to Niranjani and this plan, so I didn't think too much about it. But I enjoyed it on film because the lighting was like that and that whole adema and the sunset பண்றாங்க செமையா இருந்துச்சு. And it's very sweet. It's not we're not disrespecting it. adula enak andha bayam da நம்ம அந்த if you're referencing something classic, it has to be like a tribute. It shouldn't be like making fun of it. அது ட்ரிபியூட்டாவே எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி தான் இருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ரொம்ப ஆர்கானிக்கா அப்படி போச்சு. அது இவர் என்னன்னால ஒண்ணுமே அது ஆட் ஆச்சு. தேவானா இவர் என்ன தேவா அப்படிங்கிறது கரெக்ட். அண்ட் ஆக்சுவலா ரக்ஷன் இவரும் பாத்தீங்கன்னா ஒரு கசின்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. லைக் கொஞ்சம் ஃபேஸ் கட்டும் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கு. ஏன்னா ஸ்கின் டோன் பயங்கர ஒரு இருந்துச்சு. சம காஸ்டிங் அது எப்படி ரிஹர்சல் அந்த மாதிரி ஏதாவது போச்சா? நம்ம இப்படி இருக்கணும் கொஞ்சம் கேஷுவலா ஜெல் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது செஷன் போச்சு? I now know like for example நம்ம ஒரு பெங்களூர் டேஸ் பண்ணும்போது we have not none of us have hung out together. Okay. Like I knew Nazriya because of Vaimudi Pesum and I came straight from Vaimudi Pesum to Bangalore days. That time we had to do workshops because we not hung out together. But after this much experience now like if somebody is going to play my mother, I have to have some familiarity with her. I can't in the shot I can't go and hug her. It has to be you create some so be like, ma'am, what have you done, something. If it's a new actor but somebody familiar to, then you already have that affection. So I knew like Rakshan and me will have to get along. But like when I first met him I thought I think after I think one quality I have is I can gauge people. If they're good people, bad people. I know energies. And I feel like everybody on the set has such a nice energy. Genuinely I'm saying, not because the movie is a hit or something, but we're all sincere people who want to do good work. Nobody on the set was lazy. Nobody on the set wanted to waste time. How much ever fun you're having, how much ever laughs, how much ever like we went off a burger in between, whatever it is, but nobody is disrespecting time on this set. So I got really good energy from Rakshan. I knew he was nervous. So immediately set in the scene, so I'm saying macha machi whatever. So I continued that after shot also. So he also got comfortable. Okay. And he was already familiar. Desingh
பாஸ்கர் ஏடிஸ் எல்லா பசங்களும் ஹீஸ் லைக் அண்ணா 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 தேசிங்கண்ணா பாஸ்கர்ண்ணா அப்படி தான் பேசுவார். ஹீ ரெஃபர்ஸ் டு தம் லைக் தட். அப்போவே நமக்கு எல்லாருக்குமே இஸ் லைக் ஒன் தம்பி, இஸ் லைக் ஒன் கிட், நாட் அ கிட். So he set that dynamic. He must be older than he. But all that helped, you know. So I think then he got comfortable. Then we just continued. Then it was like I have a friend. If how much of Desingh and me are friends, he has to make the film. So I can't. I'm a director. How much of a friendship you have, you can't hang out on a film set. So typically actors hang out because we're waiting together. So all that, I think after நம்ம சேர்ந்தா we'll be sitting in the car waiting for shot. என்ன செட்டப் இருந்தாலும் all that helps. I think that comes through. இன்னைக்கு வர இந்த ஷூட்டுக்கு வர நீங்க எல்லாமே ஒரே கார்ல தான் வந்தீங்க. Yeah, so we're so happy. நம்ம previous இந்த இன்டர்வியூ போனப்போ everybody got together. We're so happy to see everybody. Now okay, we'll all go together. பிரீமியர் ஷோ நம்ம வந்தோமே. ஆமா சேர்ந்தா ஏர்போர்ட்ல இருந்து அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. முடிச்சதுக்கு அப்புறம் it was like அண்ட் இப்போ வந்து இந்த படம் வந்து நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் டே, இந்த படம் இப்போ நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ரான்ச்சைஸாக எக்ஸ்டெண்ட். நீங்கள் கூட ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ்னு போட்டிருந்தீங்க. Because I've never seen very few films like I think an ABCD people thought could be a franchise. I've never இல்லைன்னா இது வரைக்கும் வேற ஒரு படத்துக்கு I never thought அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஸ்கோப் இருக்கு. நீங்கள் செகண்ட் ஒன்று வந்து 3Dனே வச்சிடலாம். ரெண்டு பேருமே கான் இப்போ கிளியராக தெரியுது. அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஏதாவது போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷூட்டிங்ல இருக்கும்போது நான் அந்த ஐடியா சொல்லும்போது ஒரு அதோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதை கேட்ட உடனே எல்லாருமே பயங்கரமா சூப்பரா இருக்குன்னாங்க. ஆனா இப்போ ரிலீஸுக்கு அப்புறம் பிரஸ்ல இருந்து நிறைய பேர், ஃபேன்ஸ் நிறைய பேர் எல்லாருமே சொல்லும்போது கௌதம் சார் சொன்னாரு இப்போ அந்த பயம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஈஸியா இருந்துட்டேன் அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ பயங்கரமா பயமா இருக்கு. ஆமா இது எப்படி இது டாப் பண்றது நிறைய டைட்டில் சஜஷன் ஒரு காணும் காணும் கொள்ளையடித்தால் அது நாம யாரும் யோசிக்கலாம். அந்த காணும் காணும் and even காணும் காணும் Ramkan become a genre. நியூ ஜானரே கிரியேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் கேட்கவே சந்தோஷமா. அண்ட் நீங்க ரெண்டு பேரும் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் நீங்க நரேட் பண்றப்ப எஸ்ஜே சூர்யா உங்களுக்கு தான் அந்த வில்லன் வச்சிருந்தீங்க. I was like a suggestion. He's like sir who do you see in this role? நான் எப்பவுமே actually narration நான் கேட்பேன். Okay. யார் நரேட் பண்ணாலும் tell me some actors so I can visualize. Okay, right. எனக்கு it just helps me. And it becomes blank. So I said I imagine somebody like S.J. Surya sir. நான் அந்த மாதிரி சொல்லிடுவேன் யாரையா ஒருத்தர். ஏன்னா அவங்க இமேஜின் பண்ணிக்க வேணும். அதனால ஒரு கேரக்டர் வச்சு கதை சொல்லிடுவேன். இப்போ GVM சார் இருக்கப்போ ஜெஸ்ஸியோட க்ளோஷர் பயங்கரமா இருந்தது. எஸ்ஜே சூர்யா சார் இருந்தா என்ன படம் வச்சிருப்பீங்க? என்ன சொன்ன கதை சொல்லுவேன்னா புடிச்சிருக்கா ஏய் புடிச்சிருக்கா இந்த செயின் புடிச்சிருக்கா அப்படி கேக்குற மாதிரி தான் வச்சிருந்தேன். கதை சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் இது அன்பே ஆறு குஷி அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வந்து. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியாவா தான் இருந்தது. லாக் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. அண்ட் லைக் ஒரு முக்கியமான சீன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு GVM சார் ஒரு பொண்ணு ஒரு அந்த லேப்டாப் பர்ன் ஆகிற சீன் வந்து அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான மொமெண்டா இருக்கும். பட் அதுக்கப்புறமா படத்தோட ஃபோக்கஸ் வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த பாய்ஸ் அண்ட் த கேர்ள்ஸ் டுகெதர். அது வந்து கொஞ்சம் ஓப்பனா விட்டாம இருந்துச்சு. நிறைய ஃபோரம்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க துல்கர் அண்ட் இவங்களோட தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, சேஸ் பண்ண இவங்க தான் நாப் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருந்தது. சடனா அந்த கேர்ள்ஸ் கிட்ட போறப்போ அதுக்கான லீட் எங்கேயாவது முன்னாடி இருக்கா? அந்த ஒரு क्वेश्चन எல்லா இடத்துலயுமே இருக்கு. ரிப்பீட் வாட்சிங்ல you can catch it. செகண்ட் டைம் அந்த கேர்ள்ஸ் கிட்ட ஏன் இப்படி வந்தாருங்க அதுக்கு இருக்கு. அது ஓகே. He is simultaneously doing both the cases. multiple investigations. Okay. If you second time I watched the second time because I think I had the same doubt. Okay. But he is actually simultaneously அவர் நிறைய investigations பார்க்கறாரு. இப்போ எண்ட்ல வரும்போது there's a match fixing case he is looking at. Right. And அந்த match fixing case க்கு பின்னாடி போகும்போது கூட this girl's angle distracts him. It's a major like obsession madri. So same thing, if okay we might have chased the laptop situation, but even coming boys வீடுக்கு வரது கூட not from the boys investigation. He is coming from the girls investigation. In the phone அந்த பொண்ணோட ஃபோனுக்கு இந்த ஒரு சிம் கார்டு நம்பர் வந்துருக்கு. அந்த சிம் கார்டு யார் அட்ரஸ் இந்த பையனோட அட்ரஸ் அவர் வீடு அங்கே போய் okay they're decent boys not these guys. So the laptop connect is not there, but he is doing multiple investigations. So but this is always on top priority. The girls that's a personal obsession. என்னோட கேட்டாங்க, என்னோட ஏடிஸ் கேட்டாங்க, ஏன்னா இது இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ண அப்புறம் லேப்டாப் போயிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம எவ்ரிடே ஒரு ஆஃபீஸில் 4-5 கேசஸ் ஹேண்டில் பண்ணுவாரா, ஒரே கேஸ் மட்டுமே இது பண்ணிட்டுமா நிறைய விஷயங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம இதுலயே பெர்ஸ்பெக்டிவ் விஷயம். இப்போ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சிருக்கோம். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த சிம் வந்து ட்ரேஸ் பண்ணது வந்து லைக் அது ஒரு சீனாவே வச்சிருப்பாரு அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். அது மல்டிபிள் வியூஸ் யூ கேன் கேட்ச் இட். அதான் லைக் when he is narrating to me Desingh, எனக்கு என் பிரச்சனை என்ன, நான் என்ன நரேஷன் கேட்கும்போது எனக்கு இந்த லாஜிக் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. யார் என்ன ஜானர் படம் ஐம் லைக் சார்
this is a fundamental problem of mine. எனக்கு இந்த லாஜிக் அது லாஜிக் இல்லைன்னா எனக்கு I can't accept it. I can't do science fiction அந்த மாதிரி unless it's like I like Batman. Okay. I can believe Batman. Yeah. I can believe Iron Man. I can't believe Superman. Right. You know, so it's like that. அதே மாதிரி but when in the narration whatever Desingh was saying, so initially I started having some some doubts. ஆனா கேட்க like I realized எல்லாமே he's clarifying in the script. So there's no major holes in the script. Only like some technology like the car, no, it's like Desingh adu அந்த ரோல் ஜாம் டிவைஸ் மட்டும் கேட்டார். is that பாசிபிள் இது வாட் இஸ் திஸ் அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுதான் இதோட கான்செப்ட் தான், இங்க இருந்து இந்த ஃப்ரீக்வென்சி வர கேட்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. தென் ஒன்ஸ் நம்ம அத எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு இது ஆயிடுச்சுனா ஓகே நோ மோர் क्वेश्चंस. அந்த ரோல் இன்ஜினியரிங் பேக்ட்ராப் தான் இருக்கா பயங்கரமா அந்த டெக் கிமிக்ஸ் எல்லாம். இன்னொரு கேம் நினைச்சு நீங்க என்ன கேமரா ரொம்ப பெரிய கேமர். இந்த படத்துல எந்த கேரக்டருமே என்கிட்ட கிடையாதுங்க. பார்ட்டி ஆமா இது ஒண்ணு நான் Desingh பார்த்ததே இல்ல. like he's not nothing is doing. இந்த மாதிரி அந்த மொபைல்லயே இது பண்ண மாட்டேன். கேம் ஆடும். கேமே மொபைல்ல கேமே இருக்காது. என்னன்னா நிறைய யூடியூப் படிச்சுக்கிட்டே இருப்பேன். புதுசா யூடியூப் நிறைய படம் பார்ப்பேன். யூடியூப்லயும் கூகுள்லயும் புதுசா வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுல இருந்து என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்னலாம் இது பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்ஃப்ராரெட்டை வச்சு சிசிடிவி இது பண்ணலாம், சீட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான். ஓகே, அந்த ரோல் ஜாம் டிவைஸ் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு லீடும் வச்சிருப்பீங்க நீங்கள் வந்து ரக்ஷன் வந்து சொல்லிட்டே இருப்பாரு அது ஈஸி மச்சி அது ஈஸி மச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கேட்டேன், கேமில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள இருந்ததா? இல்லை, அப்படியே ஒரு ஃப்ளோட வந்துருச்சு ஸ்க்ரீன் பிளேல. ஓகே, இல்லை அந்த காரை ஹேக் பண்ணுற அந்த மொத்த சீக்வென்ஸ் சூப்பராக ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான். ஒவ்வொரு ஸ்டேஜுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இட் ரியலி எலிவேட்ஸ் தி ஃபிலிம். அண்ட் எனக்கு இன்னும் என்னன்னா லைக் இந்த ரன் டைம் வந்து 2 hours 40 minutes இந்த காலகட்டத்துக்கு சில பேர் ரொம்ப லாங்கு, பட் அந்த கன்விக்ஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிரியேட்டரா அவருக்கு இருந்திருக்கும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 minutes ஸ்லோவா போகுது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இப்பயும் வருது. பட் அல்டிமேட்லி எல்லாரும் உட்காந்துடுறாங்க, ஜாலியா இருக்காங்க. பட் இனிஷியலாவே அந்த ரன் டைம் லாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இது எடிட்டருக்கு ரொம்பவே பயமா இருந்தது. ஏன்னா இப்போ வந்து ரன் டைம் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ப்ரொடியூசர் சொல்றாரு, பிசினஸ்க்காக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க வராருல அவர் சொல்றாரு ரன் டைம் மட்டும் 2:10 2:15 வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடிட்டருக்குமே வந்து என்னன்னா நிறைய வெர்ஷன் எடிட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 minutesல கௌதம் சாரோட இன்ட்ரோ வச்சிடலாம், பேரலா அந்த 2 கதையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னன்னா நான் கதை சொல்லும் பொழுது எல்லாருக்கிட்டுமே ஃபர்ஸ்ட் 20 minutes இப்படியே இருப்பாங்க. இன்னொரு லவ் சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களை இந்த படத்தை பத்தி ஒரு நீங்க கொஞ்சம் கம்மியா நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, மாட்டிக்கிட்டோம், இதுவும் ஒரு சாதாரண லவ் படம் தான் அப்படிங்கும். அப்ப அந்த கார் டிக்ளைன் ஆகிற சீன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அந்த பாயிண்ட்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து இது பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்கா சைக்கலாஜிக்கலா வந்து ஐயோ என்ன வேற போல இருக்கே அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் ஆகும்ல. அந்த சர்ப்ரைஸ் ஸ்டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன். அதனாலதான் 242 வந்து இல்ல இருக்கட்டும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது. இல்லை நீங்கள் ஸ்கிரிப்டை எழுதும் போது இது இந்த ஜானர் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருந்ததா? ஏன்னா நிறைய ஜானர்ஸ் இருக்கு படத்துல. ஜானர் டிஃபைன் பண்ணவே முடியல. எடிட்டர் கேட்டாங்க ப்ரோ நீங்க ஒரு ஜானர் சொல்லுங்க இதுக்குன்னு. ஒரு ப்ராப்பர் ஜானருக்குள்ள இத வைக்கவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ரீ ரிலீஸ் ப்ரமோஷன்ல என்ன சொல்றது? எங்களே கேட்டாங்க ப்ரீ ரிலீஸ்ல. சரி என்ன டைப் படம்? ரொமான்டிக் த்ரில்லர் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தோம். ரொமான்ஸ் surprise. Hyderabad was struggling because we're not able to communicate. So it's like it's got everything, but you will really enjoy it. Please watch it. Yeah. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்ல வந்து ட்ரெய்லருக்குலாம் நெகட்டிவ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ரசிச்சேன். கன்ஃபார்மா I'm going to surprise these people. இல்ல டு பி frank, எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொமான்டிக் காமெடி அந்த மாதிரி தான் போய் உட்கார்ந்திருந்தோம் தியேட்டர்ல. Full very I mean everything all time low expectations for a film. அது இன்ஃபேக்ட் அது ட்ரெய்லரால தான் ஒரு பெரிய ரீசன். நீங்க அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய ரிஸ்க். ஆக்சுவலா எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டேன், நீங்க வந்து பாருங்க. திடீர்னு ஒரு பக்கா கமர்ஷியல் ட்ரெய்லர் இருந்தது. ஓகே, வேற லெவல் ட்ரெய்லர். அது பண்ணிருந்தோம்னா மிகப்பெரிய ஓபனிங் வர மாதிரி இருக்கு. இப்போ போஸ்ட் ரிலீஸ் கட் பண்ணுங்க. செகண்ட் வீக் now we can release. செகண்ட் எனக்கு வந்து என்னன்னா இந்த படம் ஆரம்பிச்சு கரெக்ட்டான ஒரு டைம்ல செமையா முடியும்ல. அப்படி முடிஞ்சிருந்தா இந்த ட்ரெய்லர் கூட நீங்க பாத்துக்க மாட்டீங்க. கம்ப்ளீட் லவ் ஃபில்மா தான் பண்ணிருப்பேன். கம்ப்ளீட் லவ் ஃபில்மா தான். இது இந்த டிலே வந்ததுக்காக அட்லீஸ்ட் வேற ஏதாவது நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த. பட் இது யூசுவலா இப்ப நமக்கு இந்த ஒரு பயம் இருந்தா கூட லைக் இல்ல ரிவீல் பண்ண வேண்டாம்னு some members of the crew might feel, but it's very difficult to convince everybody. Yeah, especially producers and distributors. இதெல்லாம் everybody is like correct தான் இது. So nobody knows how to. எல்லாருமே அதை ரிவீல் பண்ணாம அதை ரிவீல் பண்ணிட்டா என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஆமா, so nobody want to reveal. So like okay sir, you cut it like this. So in the trail coming I was like அந்த trail நல்லா இருந்தது, but அந்த பயம் இருக்கு. But I think it helped. Like that's why the film is such a surprise. And word of mouth, sleeper sort of. And that too nowadays like இப்போ பண்ணா 4 minutes ட்ரெய்லர்லாம் இப்போ நேதி கொண்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சூர்யா வம்சி படத்துக்கு. இப்போலாம் டீடைல்டா இருக்கு எல்லா ட்ரெய்லரும். பாருங்க எல்லாமே ரிவீல் பண்ணிடுறாங்க. மொத்த ஸ்டோரி ஒரு ஆர்க் கெபாசிட்டி எல்லாமே பண்ணிடுறாங்க. ஐ திங்க் இன்னைக்கு இன்னொரு பிகஸ்ட் சேலஞ்ச் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு அந்த இன்டர்வல் பிளாக் கிளைமேக்ஸ்.
உங்க படத்துல அந்த பிரச்சனை இருக்கு. abroad is not, there's no two halves, there's no interval, just one film. பட் நீங்க தமிழ் ஃபிலிம் மேக்கர் கண்டிப்பா நீங்க அந்த ஒரு ஹை கொடுத்து தான் ஆகணும். அந்த பிளாக் அது எழுதுறதுக்கு வந்து முன்னாடி வந்து எழுதும் போதே இந்த இடத்துல இது இன்டர்வல் பிளாக் இது வந்து பயங்கர ஹை. எனக்கு இந்த ஃப்ளோவே வந்துருச்சுங்க. அது எந்த மொமெண்ட்ல எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. நான் கதை முதல்ல ஒரு சொல்றோம்ல, ஒரு லைனா சொல்லும் போது எனக்கு இதுதான் இன்டர்மிஷன், இதுதான் கிளைமேக்ஸ்னு வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஃப்ளோ. அதனால சொல்லும் போது எல்லாம் எக்ஸைட் ஆனாங்க. அதான் திரும்ப சொன்னவங்க, நான் தமிழ் பட ரசிகங்கிறதுனால நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கதை சொல்லும் போது இன்டர்மிஷன் பார்க்க ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இன்டர்மிஷன் என்ன பண்ண போறான் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு இன்டர்மிஷன் பேங் அப்படி வெளில வருமா அப்படி வரணும், திரும்ப கிளைமேக்ஸ் வந்து அப்படி இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது எஸ்பெஷலி பீங் தலைவர் ஃபேன் அது ஒரு ரீசன் தானா? அந்த கமர்ஷியல் வந்து எனக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு க்ளோஷர் வைக்கும் போதுமே ஒரு ஹை மொமெண்ட் கொடுத்து தான் வைக்கிறாரு. GVM இருக்கட்டும், லாஸ்ட் இவங்க ரித்து வருமா அவங்க பேசுற சீன்ஸுமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு, எந்த பேர் என்னோடது இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ இதெல்லாம் நீங்க ரொம்ப லைக் நரேஷன்ஸ் ஐ என்ஜாய்ட். ஐ மீன் ஐ திங்க் இந்த படம் நரேஷன் கேட்ட எந்த ஆக்டர் ஆனாலும் இன்டர்வல் பிளாக்லயே mentally they decided to do the film. Mentally they've said yes. அதுக்கப்புறம் you're only seeing if the second half is as good, is at least as good, you know, or better. If you ask Ritu, she'll say the same thing. At interval she said yes in her head. நீங்க இந்த கமர்ஷியல் மேட்டர் பத்தி சொல்லியிருந்தீங்க, லைக் அந்த அது அங்கங்க தெரிஞ்சது. ஏன்னா இவருக்கு நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க, DQ25 பயங்கரமா ஒரு பக்காவா ஒரு லோகோ போட்டு that car itself was like காரும் சூப்பரா ஆடே remove it change the number இதெல்லாம். எனக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிட்டா அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா இது பண்ணுங்க, ஃபுல்ஃபில் பண்ணிடணும். ஏன்னா இவர் பையனா மலையாளத்துல பையனா களி, அப்புறம் அந்த சார்லி எல்லாம் பார்த்தா நிறைய ஹீரோ எலிவேஷன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் அந்த மாதிரி ட்ரேட்மார்க் மூமெண்ட்ஸ் இங்க எல்லாமே ஸ்டோரி ஒட்டி தான் இருக்கு. பட் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, எஸ்பெஷலி இந்த ஆட்டோ சீன்ல இருந்து இறங்கி வர்றது, அப்புறம் நீங்க அந்த டிவைஸ் ஆபரேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கார் ஓட்ட எல்லாருக்கும் இருக்கு அந்த சீன். Girls have it, Gautham Salmaan has it. அதனால கூட you just know like the film is just justifying everything, you know. And so it's always nicer to stick to that script being the hero. Discussion level adala then ipo everybody in the padam paatri ellarume ellam discuss pannana and it's because that script is the hero and the film is the hero, right? If the film isn't so good and only I am elevated, nobody is going to discuss anything. So this is ipo yaara irundhalo everybody is trying to find this type of magic. பட் இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? இல்லை நம்ம இப்படி தான் ஏதாவது நிறைய ஹீரோஸ் அந்த மாதிரி இல்லை இப்போ ஸ்டோரிஸ் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு நான் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஐ வாஸ் வெரி யங். ஐ ஹட் ஃபினிஷ்ட் ஸ்கூல், காலேஜ், ஐ ஹட் ஒர்க்ட். துபாயில் ஒர்க் பண்ணியிருந்தேன், யூஎஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன், பாம்பேல ஐ டிட் ஆக்டிங் ஸ்கூல். அப்போ I've had this much life experience. I also observed, I think this is what I'm trying to understand. I've observed enough actors, I've observed enough films, I've observed enough careers to understand what is true, what is actually what you should chase. You know, I don't think I should chase stardom, I don't think I should chase money. If you chase good cinema and honest work, everything will come. Right. Okay. So I think in that sense that's what's helped. அண்ட் உங்களோட கரியர் பார்க்கும்போது லைக் இந்த ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்னு உங்களை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஹிந்திலையும் பண்ணியிருக்கீங்க, டப்ட் ஆன் யுவர் ஓன் மலையாளம், but something again some blessing. And I think in the all this exposure, இப்போ நான் இங்கே படித்தேன், so I know Tamil is my third language, Hindi is my second language, Telugu I never imagined doing, but அது கூட I think in school also எனக்கு language தான் ஜாஸ்தி பிடிக்கும். Like when I have a language exam, I enjoy studying that more than say physics, chemistry, math or something. But Nana, I think when you're young, you don't realize it, that this might become benefit. Yeah. Adanaala just organically that's happened. I don't think I planned it. And even the way you style yourself, உங்க Instagram posts எல்லாமே like it's like appealing to a larger mass, like ஒரு regional set-ஆ இல்லாம அது வந்து நேச்சுரலாவே அது ஒரு பிளான் மாதிரி தெரியற மாதிரி இருக்கு. But it's not like one strategic. I'm not like some Batman sitting in his cave. I don't know, but I've just been very blessed. And in fact நீங்க லாங்குவேஜ் பத்தி சொன்னீங்க. லாட் ஆஃப் மலையாளம் ஹீரோஸ் இங்கே வந்தாலும் அந்த ஒரு மலையாளம் ஆக்சன் வந்துடும். பிகாஸ் அது நம்ம தப்பு சொல்லலை, அங்கே படிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஜென்யூனா லைக் ஒரு தமிழால் பேசுற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி இந்த மச்சிலாம் வந்து நமக்கு ஒன்றுமே லைக் நம்ம பையன் தெரியுமா. ஆனாலும் of course one thing I have to fight is நான் எங்கே போனாலும் I'll have that slight urbanness. Okay. I'll be a city boy. So that I try to break sometimes. இப்போ இது வரைக்கும் நான்
தமிழில் ஐ ஹவ் நாட் டன் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். அப்போ அது ஏதாச்சும் வரும்போது தென் ஐ திங்க் தட் வில் பி a challenge. But ideally I should crack that. Yeah. Looking forward to see அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். And among your other Tamil films அந்த வான்ங்கற படம் பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்ச நாளாவே நியூஸ் very nice script, but again நிறைய I waited last year or almost 7-8 months waited for that film. Let's see, maybe if it still happens. அதுவும் கண்ணும் மாதிரி கொஞ்சம் லேட்டா வந்து எல்லாரையும் லேட்டஸ்டா சர்ப்ரைஸ் பண்ணும். Fantastic stuff. So whenever it happens, I think. But now I think because in the delays nala I have committed other things, but maybe someday. பட் நீங்க ஹிந்தி பண்ணிருந்தீங்க, தெலுங்கு பண்ணிருந்தீங்க, பட் லவ் வந்து உங்களுக்கு ரொம்ப தமிழ்ல நிறையவே இருக்கு. எனக்கு as a language also எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். எனக்கு even my mouth I think is works better. Actually நான் மலையாளம் பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க நீ ரொம்ப ஃபாஸ்டா பேசுவே, நீ ரொம்ப கிளியரா பேசல. ஆக்சுவலி துல்கரோட இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது மலையாளத்தில் அவ்வளோ கேட்ச் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் தமிழ் படம் பண்ணும்போது நிறைய மலையாளம் டைரக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, ஆக்சுவலி தமிழ் ரொம்ப கிளியராக பேசுகிறீங்க, அது எப்படி அது என்னமோ ஐ திங்க் அந்த ஒரு வயரிங் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சக்ஸஸால் நீங்கள் நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் ஐ ஹோப் ஸோ. ஐ மீன் எனக்கு இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா, பட் ஐடியலி இப்போ நான் பண்ணும்போது இட் ஷுட் பி நீங்கள் எப்போவுமே ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் யூ இட் ஷுட் கம் ஒன் திவாலி அண்ட் யூ ஃபர்கெட் அபவுட் இட். அது இன்னும் 10 years அதுக்கப்புறம் ஆனாலும் யூ ஷுட் டிஸ்கஸ் இட் ஐடியலி. பட் மலையாளம் சினிமாலையும் லைக் இப்போ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. வீக்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5-10 திடீர்னு உங்கள் படமே வரணே அவசியம், ஐயப்பனும் கோஷம், லைக் இங்கே இருக்கிற ஃபேன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி சென்னை. சென்னையில். So that's tricky for me to balance all this. So is that one of the reasons why you have like உங்கள் பேனரில் ஒன்றுமே அக்ரெசிவ் அந்த வேஃபேரர் ஃபிலிம்ஸில் லைக் do you have more plans like நிறைய ப்ராடக்ட்ஸ்? I want to. I mean நான் இப்போ if I'm going to நான் இப்போ தமிழில் நான் பண்ணுறேன்னா இல்லை தெலுங்குல நான் பண்ணுறேன்னா I still don't want to miss அங்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கிற great content creation, great cinema that's happening. So if now physically if I'm not able to be there and act in it, I want the company to still produce content like that. So I want to at least this year 5-6 releases. I'm aggressively doing it. பட் இது பேலன்ஸ் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. மலையாளம் பண்ணிட்டு நீங்கள் அங்கே ஒரு பெரிய உங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு, இது ஒரு நியூ மார்க்கெட் தான், பட் ஸ்டில் இதையும் பண்ணணும், ஹிந்தி பண்ணணும், தெலுங்கு பண்ணணும். பிடிக்கும். ஓகே, ஐ லைக் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் இப்போ இந்த டீமோட எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர். அதனால எனக்கு அங்கே எப்பவுமே அந்த கிரிட்டிசிசம் இருக்கு, நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மார்க்கெட் டல் ஆகிடும், உங்கள் ஓப்பனிங்ஸ் கம்மி ஆகிடும், உங்கள் சேட்டலைட் கம்மி ஆகிடும், இட்ஸ் சே ஆல் தட். ஆனால் பட் வை ஷுட் ஐ தேர் சம் ட்ரூத் டு வாட் ஐம் பர்சூவிங். ஐம் ட்ரைங் டு பர்சூ குட் சினிமா. ஐ லைக் லாங்குவேஜஸ். எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதர் பீப்புள் ஆர் நாட் கெட்டிங். Why should I say no? If it's a good film, why should I say no to Kannum Kannum Kollaiyadithaal? Because it'll maybe my Malayalam release get delayed. Ange kuda they're really appreciating this film. இன்ஃபேக்ட் அது வரணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸ்டெண்டட் கேமியோ அந்த மாதிரி நான் கேட்டு வாங்கின ரோல். ஓகே, ஏன்னா ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் தி ஃபிலிம். அப்போ சப்சிக்வெண்ட் இந்த நரேஷனை கேட்கும்போது அந்த ரோல் யார் பண்ணுறாரு, வில் ஃபைண்ட் சம்படி. அது கேன் ஐ டூ இட். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எனக்கு அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிக்கும். டெரேஸ் சீன். ஜஸ்ட் ஃபார் தட் சீன் ஐ வாண்ட் டு டு தி ஃபிலிம். அந்த சீன்ல பீப்புள் வில் ஃபைண்ட் இட் ஜஸ்டிஃபைட் வை ஐ டிட் த ரோல். பட் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் யூ நோ டு just push films that gets good content. If you know with a small role panna kuda, if it's good for the film, it's good for your career. Now like you say, it's in my filmography, right? and the padam kuda in list la irukku. I'm very particular that you know at least 90% of my filmography is fantastic films. And obviously being on the padla more eyeballs too, the numbers are also good. For sure. And a lot of people appreciated that poster which actually revealed the exact collection, the 25 crores grossing adu. And nariya padangalukku andu konjam actually my team was like, sir, we put this poster. I said, how can you put our own poster with our own number? Something. But I mean they were like, no, we're not exaggerating. I said, okay, fine, you see. I didn't expect it to be appreciated like that, honestly. Even putting this number I thought is a bit, but first time producer, so I don't know. I said if that's what the norm is, but let's be honest. But that people have appreciated. And actually like நிறைய பெரிய ஹீரோஸ் வந்து சில பேர் சொல்லுவாங்க லைக் ஓப்பனா லைக் ஐ நோ இந்த படம் எவ்வளோ ஷேர் பண்ணிருக்கு, எவ்வளோ கிராஸ் பண்ணிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே கீனா இருப்பாங்க. நீங்க எப்படி அந்த விஷயத்துல லைக் யோர் ஃபிலிம்ஸ் ஹவ் தே ஓப்பன் எவ்வளோ கரெக்டாக எனக்கு I track it now in the sense, obviously நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணா I have to understand profit and loss, and you know I want to ideally create a pool of funds to greenlight future films. So that is there, but ananu again my belief is that if we do good content, it will pay back. But I don't want, I've never as an actor also chased
multi-crore collection. எனக்கு அது தெரியாது. Not into the number game. This is actually the first time I'm experiencing this kind of box office excitement. It's been a long time, I think, because otherwise my films are appreciated, loved, but then it becomes like a cult hit later. It's not a major, that kind of blockbuster. I don't, or it'll be like ஒரு Bangalore Days, which is many people, so I don't feel அது என்னோட personal success எனக்கு தெரியாது. ஆனா this time I'm really enjoying it. I'm like, ஐயோ, I shouldn't get addicted to this. Okay. I want to still pursue good content. தமிழ்ல அது ஒரு இங்க எப்பவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் மேல ஒரு பெரிய அது எந்த ஆக்டர் கிட்ட கேட்டீங்கனாலும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இஸ் ஒரு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட். அப்போ இப்போ ரித்து கிட்ட கேட்டால் கூட நம்ம அந்த ஸ்க்ரீனிங் பார்க்கும்போது யூ கெட் எமோஷனல். கொஞ்சம் லைக் ஐயோ நம்ம இவ்வளோலாம் நினைக்கலையே, நம்ம இந்த இப்படி அந்த படம் எப்படி ஷூட் பண்ண நமக்கு தெரியும். அது ஒவ்வொரு டீட்டெயிலும் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, இவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க. இப்போ இல்லைன்னா நம்ம ஒரு ட்விட்டர் ரிவ்யூஸ்லாம் படிக்கும்போது இட்ஸ் வெரி எமோஷனல் பிகாஸ் யூஆர் ட்ரைங் ஸோ ஹார்ட் டு டூ சம்திங். அது லாட் ஆஃப் த டைம்ஸ் யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அது இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரு ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிமில் தான் யூ கெட் பேக் தட் மேக்ஸிமம் recognition or something. I don't know how to explain it. But it's not only you do an award film, that is a very niche audience will watch it. When a pan audience watches the film, the excitement is something else. I think it's very difficult to find. இது எப்பவுமே நடக்காது. இப்போ நிறைய பயோபிக் வந்துட்டு இருக்கு. லைக் நீங்க இப்போ குரூப் பண்றீங்க, அது வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் தான். இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ அந்த ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஒரு விஷயங்கள் இருந்ததா? Too early to say, but it's an interesting screenplay. Till now we've only seen an enactment of that incident or something like that. But this is sort of a different take, different perspectives, and it's an interesting screenplay. And there will be some amount of fiction in it also. I mean, some imagination on our part. Okay. And GVM அவரோட இது சொன்னோன்னா லைக் அவர் வந்துட்டாரு, பட் ஸ்டில் ஒரு டேரக்டர் வந்து உங்களை நம்பிட்டு ஃபர்ஸ்ட் வராரு. ஐ திங்க் ப்ராப்பர் அவரோட ஒரு ஃபுல் ரோல் வந்து இதுதான் நினைக்கிறேன். ப்ரீவியஸாக பண்ணியிருந்தா கூட ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் தான் இருக்கும். பட் அந்த ப்ரெஷர் இருந்ததா ஒரு டேரக்டர் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற? இல்லை ஹேண்டில் பண்ண போகிறோங்க. ஏன்னா அதுக்கு தாங்க இவரும் GVM சார் எல்லாருமே சரி, நமக்கு அந்த ப்ரெஷர் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்கல்ல. நம்மகிட்ட வந்து பழகிற விதம், பேசுகிற விதம், அவங்க பிகேவ். இப்போ ஒருத்தவங்களோட பிகேவ் இப்போ உங்களுக்கே தெரியும், இன்டர்வியூ எடுக்கும்போதே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஓகே அப்படின்னு அதே மாதிரி அந்த கம்ஃபர்டபுளாக தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே, இவரும் சரி அவரும் சரி. சார்லாம் இப்போ இவருன்னா ஒரே கொஞ்சம் ஏஜ் குரூப்ல இருக்கும், ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுவோம். சார் மேலே எங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும்ல, ஐயோ அவ்வளோ பெரிய டேரக்டர் வரும். இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் டேவே தோல் மேலே கை போட்டு வாடா போடா பேசி கேமராமேன் எல்லாத்தையும் பேசினதுனால ஜாலி ஆகிட்டு எந்த ஒரு இன்ட்ரப்ஷன் மேலே அவர்கிட்ட இருந்து இது அப்படி பண்ணிக்கலாம்டா, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. அவரை வச்சு டைரக்ட் பண்ணும்போது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும், ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து எதுலையுமே தலையிடவே இல்லை, எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஆக்டரா தான் வந்தார் அவர். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் வந்து உங்க ப்ரொமோஷனுக்கு வந்தாரு, பிரீமியருக்கு வந்தாரு. லைக் ஆல்மோஸ்ட் இஸ் a part of ஹிந்தி ரீமேக்னு வேற ஒரு ஹிட் ஒன்னு போட்டுருக்காரு ட்விட்டர்ல. எனக்கே தெரியல ஏன் இவ்வளவு சைடா சார் நமக்காக அப்படினு. எனக்கு I think he's very excited. He's really enjoying the film and people are seeing him in a different light. You know, நாம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. இன்ஃபேக்ட் நீங்க அவரை ஸ்டேஜ்ல சொல்லிருந்தீங்க he is a superstar, he is the anger of the film. I know because நான் படம் டப் பண்ணும்போது I'm like nobody's looking at me or actually really looking at Gautham sir, and I hadn't seen the final VTV scene. I பார்த்ததில்ல. So I'm watching it there. He doesn't blush. Yeah. He's like something he does. Yeah. I was shocked. I've never seen hot no dialogues sorry அப்படிங்க. Hot is still you see because Gautham sir is very like cool masculine. So if he says hot I'll believe it. But when he blushes, I was like, I wouldn't expect it. So it's such as like that means he's so how do you explain it? He's fully submitted to the scene, you know, and that's such an actor thing. It's not a director thing. That means you're fully present. You're in that scene, in that moment, and I love it. So like I watched the movie second time. It just took because the first screen I couldn't hear half because everybody's cheering. You miss a lot of the lines. So when I watched the second time, I enjoyed it even more. He just I think shocks everybody. அதெல்லாம் இப்படி முடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சுங்க நம்ம பிளெஸ்டடா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க இந்த மாதிரி ஒரு சீன் கிடைக்குதுன்னு. நான் இல்ல he's really like one lucky charm of the film. அவர் எங்க வரும்போது also ஹோல்ட் பண்றாரு, அப்படி ஹோல்ட் பண்றாரு. Yeah, and somehow like இப்போ அல்லனா பாத்தீங்கன்னா நாங்க 4 you look like 4 kids. So somebody of his stature comes, it's like anchoring the film. அப்போ படம் gets immediately substance, something. It's like நம்ம இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அங்க elders இல்லனா it feels like some thiruttu kalyanam. Right. You need elders, you need people to respect. அப்பதான் அது become substance. So I feel
I feel like Gautham sir gives the film that. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் என்னடா இவர் இவ்வளவு சீரியஸா வச்சுட்டு டம்மி ஆக்குறாங்கன்னு பண்ணி அந்த ஜெஸ்ஸியோட க்ளோஷர் இருக்க போய் தான் அந்த ஒரு ஹை மொமெண்ட் இருந்தது. ஏர்போர்ட் சீன்ல வந்து உண்மையாவே அவருடைய ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆகும். அப்புறம் அகைன் அந்த சீன் வரும்போது தான் Justified. ரோர் இருக்கு. பயங்கர கமர்ஷியல் சென்ஸ்ங்க உங்களுக்கு சீரியஸா லைக் இவ்வளோ அந்த வச்சதுனால தான் லைக் எல்லாருக்கும் ஒரு பெரிய க்ளோஷர் வைக்கிறப்போ தான் இன்னைக்கு அந்த ஒரு ஹை மொமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். Yeah, when everyone walks out with a smile, அப்பயே படம் வந்து ஹிட்னு சப்கான்ஷியஸா எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க சந்தோஷமா வெளில வந்தோம். There's a nice song. வரைக்கும் ரசிச்சிட்டு வராங்க அந்த தேன்மொழி சீன். அந்த லொகேஷனும் சூப்பரா இருக்கும் கடைசில காட்டுற அந்த லொகேஷன் காமெடியா இருந்தது. ரெண்டு வாட்டி போனோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா ஃபாக் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல. 18ல போனோம், then 19ல கூட போனோம். ஓ ஓகே. So 18 we went, we shot it but full cloud cover. ஓகே. அது பாத்து இங்க green matல இங்க பண்ணுவாங்க. வந்து green matல புகை போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். என்ன அகைன் இவரெல்லாம் டேட் கொடுத்தாரு. தேசிங் like எல்லாமே நல்லா வந்திருக்கு ரிக்யூ. அது மட்டும் தான் ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி இருக்கு. நடுவுல வந்தா பரவாயில்லை. நீங்க எழுந்து வரும்போது ஆமா ஆமா நல்லா இருக்கணும்ல. எழுந்து கடைசியா ஸ்கிரீன் மெமரியா இருக்கும். அதுக்காக அதுல கூட I think everyone all the artists are ready. ஆமா We like let's do it like. In fact செகண்ட் டைம் போகும்போது அது ஃபாக் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் போகும்போது அதே அப்ப இவர் சொல்லிருக்காரு என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு நாள் தங்கி முடிச்சு கொடுத்துட்டு போலாம். இவ்வளவு தூரம் வந்தாச்சு. பட் 1 hour எங்களுக்கு ஓபன் ஆச்சு. 1 hourல ஷூட் பண்ணோம். கரெக்ட்டா 1 hour. ஓகே. அண்ணா இந்த ஜிவிஎம் கொஸ்டின்ல இன்னொன்னு என்னன்னா ஒரு ரவுண்ட் டேபிள் ரீசெண்டா அவர் சொல்லியிருந்தாரு நான் ஆக்டரா இருந்திருக்கலாம் பார்த்திபன் சார் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்னால ஃபண்ட் பண்ண முடியும் பீயிங் an actor அப்படின்னு. ஐ திங்க் உங்க படம் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருன்னு நினைக்கிறேன். சார் நீங்க நடிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ் நடிக்கிறதா பெரிய படத்துல பெரிய சம்பளத்துக்கு உங்களுக்கு கூப்பிட ரெடியா இருந்திருப்பாங்க. நீங்க எனக்காக பண்ணி கொடுத்தீங்க. நீங்க சீக்கிரம் எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க சார் ஒரு பெரிய ஹீரோ படத்துல பெரிய சம்பளத்துல சூப்பரா நீங்க ஆக்டர் கமிட் ஆக போறீங்க தெலுங்கு படமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வேற லெவல்ல இருக்கே. ஆனா அதர் ஆன்லைன் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிக்யூ ரித்து வர்மாவும் ஒரு பக்கா கௌதம் மேனன் ரொமான்ஸ் படத்துல பண்ணோம். அது இல்லாமல் சில ஆன்லைன் கமெண்ட்ஸ் போகுது. ஸோ லைக் டோட்டலி கனெக்டட் எவ்ரிபடி. I think இந்த டீம்ல எந்த காம்பினேஷன் வந்தாலும் everybody will be happy. இல்ல ஆமா ரக்ஷன் இவருக்கே வந்து அவங்க பேருக்கே ஒரு பெரிய ரொமான்ஸ். Yeah. So all the permutation combinations are Yeah, it works. Nice. You know everything. Even with Rakshan, me and Gautham sir, Gautham sir and the girls, Gautham sir and Ritu, everything is just, I don't know. I guess it's rare not to find something like that. Yeah. So thank you for taking your time. Yeah. Thanks again for the unwavering support. From day one, you made it your own film. And you're promoting it more than us promoters. Yes. More than us promoting it. I'm only retweeting most of what everybody is saying. But I have not seen this anywhere else. I'm really grateful. Thank you. அது தமிழ் ஆடியன்ஸ்க்கே உண்டான ஒரு நல்ல பழக்கம் நினைக்கிறேன். நான் நினைச்சேன் நம்ம இதுக்கு அப்புறம் போய் நம்ம இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணிக்கணும் சார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் வந்துச்சு அதோட டைரக்டர் தான் நினைச்சேன். உண்மையாவே இவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்து தேசிங் பெரியசாமின்னு ஈஸியா போய் வெளியே தெரியற அளவுக்கு பண்ணிட்டீங்க. அதான் அதுக்கு காரணம் எதுவுமே இல்லாம நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். இன்னைக்கு டே 1ல இருந்து அப்படியே கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பெட்டர் தென் தி ஃப்ரைடேங்கிறது வந்து இட்ஸ் சைன் ஆஃப் பிளாக்பஸ்டர் நினைக்கிறேன். So once again thank you so much.